Hi students, today we are going to see about measurement. Measurement means what? To measure. Measure பண்றது இல்லையா? ஸோ மெஷர் பண்றது அப்படின்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து இல்லாத நம்ம இருக்கவே முடியாது இல்லையா? நம்ம ஒரு ஷாப்புக்கு போறோம். போய் நம்ம ஒரு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போறோம். ஒரு துணி கடைக்கு போறோம். அங்க போய் துணி வாங்குறோம். அப்படி வாங்குறப்போ 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1 மீட்டர் ஆர் 1.5 மீட்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்து வாங்குவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு கடையில் போயிட்டு பால் வாங்குறோம் அப்படின்னா எப்படி வாங்குவோம்? 1/2 லிட்டர் ஆர் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அந்த லிக்விட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறப்போ வந்து லிட்டர் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கிளாத் லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறப்போ வந்துட்டு மீட்டர் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ மார்னிங் வந்து நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ வீட்டில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகுது அப்படின்னா ஒரு 8:30க்கு நான் கிளம்பணும். ஸோ மார்னிங் டைமில் அந்த டைம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஒரு 10 minutes 5 minutes அது கூட வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம டைமை வந்து ஓட இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய வந்துட்டு மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப சன்னியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு டெம்பரேச்சர் ஒரு 35 டிகிரிக்கு மேலே 37 38 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம டெம்பரேச்சர் வச்சு நம்ம மெஷர் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? சும்மா வந்து ஹாட்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட டெம்பரேச்சர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அக்யூரேட்டாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக மெஷர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெஷர்மெண்ட் அப்படின்றத தான் நம்ம இந்த லெசனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்னன்னா கம்பேரிசன் ஆஃப் ஏன்னா மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் வேணும் இல்லையா? ஸோ த கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி வித் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். கம்பேரிசன் ஆஃப் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஒரு லென்த் இருக்குது. இப்போ இந்த லென்த்து மாதிரி இப்போ நம்ம வேற ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்குது இந்த லென்த். இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த லென்த்தை போல இது வந்துட்டு டபுள் டைம்ஸாக இருக்குது இல்லையா? 2 டைம்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னா இந்த பிசிக்கல் குவான்டிட்டி அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட நம்ம கம்பேர் பண்ணி இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்றோம் இல்லையா? ஸோ த கம்பேரிசன் ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி, எந்த ஒரு இது வந்து நம்ம லென்த்தில் எடுத்துருக்கிறோம். இது மாதிரி மாஸ் எடுக்கலாம், டைம் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை த கம்பேரிசன் ஆஃப் எனி பிசிக்கல் குவான்டிட்டி வித் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட், இந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் இஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னன்னா லென்த் அப்படின்னாலே வந்துட்டு மீட்டர் 1 மீட்டர் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன், அதாவது சயின்டிஸ்ட் நிறைய வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி 1 மீட்டர் லென்த் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மீட்டர் அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லென்த்தை இப்போ வந்து நம்ம நிறைய மெஷர்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம இந்த பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா quantities that can be measured and in terms of which laws of physics are described are called physical quantities. Quantities that can be measured, ஒரு குவான்டிட்டி அப்படின்றது ஒரு நம்ம மெஷர் பண்ண முடியுது அப்படின்னாலே அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம 2 டைப்ஸ் இருக்குது. அதில் டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸில் there are 2 types of physical quantities. One is fundamental quantities, another one is derived quantity. So physical quantities can be divided into 2 fundamental quantities, ஒன்று இன்னொன்று derived quantities அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Fundamental quantities அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லலாம், பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் குவான்டிட்டிஸ் which cannot be expressed in terms of any other physical quantities. அதாவது எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியாலையும் இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. இதுதான் பேஸ்
ஃபண்டமெண்டல் அப்படின்ற அந்த வேர்ட்லயே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்ன, ரொம்ப பேஸ், ரொம்ப இதுக்கு கீழே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குவான்டிட்டி. ஸோ இதைத்தான் நம்ம வந்துட்டு அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம் அப்படின்னா லென்த்து, மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ லென்த், ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லென்த்துக்கு கீழே எந்த ஒரு குவான்டிட்டியும், இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ இதுக்கு கீழே எதுவும் இல்லை அப்படின்றது. இதை வந்து நம்ம கெனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி அதர், எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாலையும் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. இதுதான் பேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Then derived quantities. Derived quantities அப்படின்னா quantities that can be expressed in terms of fundamental quantities. அதாவது fundamental quantities அப்படின்றது இது இந்த குவான்டிட்டிஸ், இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை எந்த ஒரு டேர்ம்ஸாலையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. இதுதான் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ். அதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவோம். டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பேஸாக வச்சு தான் நம்மளுக்கு டெரைவ்டு, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் கிடைக்குது. ஸோ அதனால இதை டெரைவ்டு குவான்டிட்டிஸ், அதாவது கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் நம்ம இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இதை டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், தென் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் நம்ம இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸை எழுதுறோம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா, அந்த ஃபார்முலா ஃபார் ஏரியா வந்து லென்த் இன்டூ பிரெத். இதுதான் ஏரியாவோட ஃபார்முலா இல்லையா, நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஸோ லென்த் இன்டூ பிரெத். லென்த் மீன்ஸ் அது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல தானே இந்த லென்த் பார்த்தோம். ஸோ லென்த்ன்றது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. தென் பிரெத். பிரெத் மீன்ஸ் பிரெத்துமே ஒரு லென்த்து தான் இல்லையா. ஒரு ரெக்டாங்குலர் ஒரு ஷேப்பை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் லென்த்து, இன்னொன்று பிரெத்து. ஸோ லென்த் அப்படின்றதும் ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், பிரெத் அப்படின்றதும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதுவுமே ஒரு ஆக்சுவல் லென்த்து தான். ஸோ லென்த் இன்டூ லென்த் அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ ஏரியா அப்படின்றது ஒரு டெரைவ்டு குவான்டிட்டி. இந்த டெரைவ்டு குவான்டிட்டியை நம்ம 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், லென்த் ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, பிரெத்துமே ஒரு லென்த் தான். ஸோ இந்த 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டி கிடைக்குது. அதே மாதிரி வால்யூம், வால்யூமோட ஃபார்முலா ஏரியா இன்டூ ஹைட். ஏரியா அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஏரியான்றதே வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மூலமாக தான் நம்மளுக்கு அந்த டெரைவ்டு குவான்டிட்டி ஏரியா கிடைக்குது. ஸோ அப்போ இதுவுமே ஒரு ஃபண்டமெண்டல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட். ஹைட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் தான் ஹைட்டுமே. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆக்சுவல் லென்த் தான். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதோட மல்டிப்ளிகேஷன்ல தான் நம்மளுக்கு வால்யூம்ன்ற டெரைவ்டு குவான்டிட்டி கிடைக்குது. தென் வெலாசிட்டி. The formula for velocity is displacement by time. Displacement is nothing but distance between 2 points. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் லென்த்து தான். டைம் அப்படின்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை டிவைட் பண்ணுறது மூலமாக நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டி வெலாசிட்டி கிடைக்குது. தென் டென்சிட்டி. தி ஃபார்முலா ஃபார் டென்சிட்டி இஸ் மாஸ் பெர் வால்யூம். மாஸ் இஸ் a fundamental quantity. Volume means already we have seen area and into height. So area, height, these two are என்னது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான். ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட டிவிஷன் தான் நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டியா இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் நமக்கு டெரைவ்டு குவான்டிட்டி கிடைக்குது. அப்போ இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் that can be என்ன சொன்னோம், quantity that can be expressed in terms of fundamental or base quantities. base quantities வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சா அதை தான் நம்ம derived quantity ன்னு சொல்லுவோம். next, definition of unit and its types. definition of unit. unit means, யூனிட் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஒரு டேர்ம், அதுதான் வந்துட்டு நம்ம யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், கடையில் போய் நம்ம ஒரு 1 மீட்டர் அந்த மாதிரி கிளாத் வாங்குகிறோம், 1 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். அதில் அந்த மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு யூனிட்.
இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ மாஸ் அப்படின்னா கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு செகண்ட்ஸில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மீட்டர், தென் கிலோகிராம், செகண்ட்ஸு, ஆர் டெம்பரேச்சர் மீன்ஸ் டிகிரி செல்சியஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். தீஸ் ஆர் ஆல் யூனிட். ஓகேவா? அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally accepted ஒரு term, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், called unit of the quantity. So இந்த unit also divided into two types. One is fundamental unit, another one is derived unit. So எப்படி நம்ம வந்து physical quantitiesல fundamental quantities, derived quantities பார்த்தோமோ அதே மாதிரி யூனிட்ல ஃபண்டமெண்டல் யூனிட், derived யூனிட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ற எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். derived குவான்டிட்டிஸை மெஷர் பண்ற யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம derived யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டெஃபினேஷன்ஸ் என்னன்னா, the units in which the fundamental quantities are measured are called fundamental of base units. Fundamental quantities measure பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற யூனிட்ஸ் எல்லாத்தையும் fundamental or base units னு சொல்லலாம். Units of measurement of all other physical quantity, fundamental quantities தவிர மற்ற எல்லாமே நம்ம வந்துட்டு எல்லா physical quantity derived quantities நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த derived quantities மெஷர் பண்ற யூனிட்ஸ் எல்லாத்தையும் derived units. இதை கொஞ்சம் வேற மாதிரி, which can be obtained by a suitable multiplication or division of powers of fundamental units. அந்த அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸோட டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அதை தான் நம்ம derived units, derived quantities சொல்றோம். ஸோ அந்த derived quantities மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற யூனிட்ஸ், அதை தான் வந்து நம்ம derived unitsன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மெஷர் பண்ணுறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் வந்து அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஒன்று வந்து என்னென்னா எஃப்பிஎஸ் சிஸ்டம். எஃப்பிஎஸ் அந்த வேர்டுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எஃப் அப்படின்னா ஃபுட், பீனா பவுண்டு, S means seconds. So this is British engineering system of units. இது வந்து British engineering system of units. இதுல F அப்படின்றது foot. Foot means அந்த காலத்துல வந்து length அப்படின்னு, length மெஷர் பண்றதுக்கு ஒரு யூனிட்டா வச்சிருக்காங்க foot. Then pound, mass மெஷர் பண்ற ஒரு யூனிட்டா pound. Then timeக்கு second. So இதைத்தான் நாம FPS system அப்படின்னு சொல்றோம். Next one is CGS system. So C means centimeter, G means gram, S means second. So this is Gaussian system. Length measure பண்றதுக்கு சென்டிமீட்டர் ஆகும், மாஸ் மெஷர் பண்றதுக்கு கிராம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டைம் மெஷர் பண்றதுக்கு செகண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. This is CGS system. Then another one is MKS system. M means meter, K means kilogram, S means seconds. So length மெஷர் பண்றதுக்கு மீட்டர், மாஸ் வந்து கிலோகிராம், time வந்து seconds. If this is MKS system. So another one is SI unit system. SI unit means system international, internationally accepted ஒரு மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்னைக்கும் நம்ம வந்து இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்டர்நேஷ்னலாகவே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கப்பட்ட ஒரு யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். ஸோ ஏன் வந்து இந்த அதாவது இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டத்தை தான் நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், இதை வந்து 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அதாவது என்னன்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கும். ஸோ மோர் தேன் ஒன் யூனிட் வந்துட்டு எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கும் இருக்காது. தி சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஆஃப் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் பிசிக்கல் குவான்டிட்டி, which means rational system of units. இதை வந்து ஒரு ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி லென்த் அப்படின்னு இருக்கா, அதுக்கு மீட்டர் தான், மாஸ் அப்படின்னா கிலோகிராம் தான். ஸோ ஒன் யூனிட் தான் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு இருக்கும். ஸோ அதனால இதை வந்து ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, in this system all the derived units can be easily obtained from the basic அண்ட் சப்ளிமெண்ட்ரி யூனிட்ஸ். அதாவது டெரைவ்டு யூனிட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் பேஸ் யூனிட்ஸ்ல இருந்து தான் நமக்கு வருது. ஸோ அதனால இதை வந்துட்டு ஒரு கோஹெரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், இட் இஸ் அ மெட்ரிக் சிஸ்டம், விச் மீன்ஸ் that multiples and submultiples can be expressed as powers of 10.
10 to the power அப்படின்னு ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் வர்றப்போ நம்ம வந்து இன்டூ 10 பவர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பவர்ஸ் ஆஃப் டென்ஸில் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் SI யூனிட் சிஸ்டம். தேங்க்யூ.